தமிழக கல்வி வரலாறு எந்த படத்தை பார்க்க போகிறோம்? தமிழக கல்வி வரலாறு அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறோம். சரிதானே? இதில் பார்த்தீங்கன்னா முதல் பேராவில் வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள், கருத்துக்கள் வழி வாழ்க்கை நெறிகள் மற்றும் உலக பார்வை சார்ந்த கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அவை கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளின் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. சரிங்களா? இப்போ நிறையா கதைலாம் சொல்லுவாங்க. இப்போலாம் குறைந்துருச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி நடந்தது, இது நடந்தது. சரிங்களா? ஸ்கூலில் கூட வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட் இருக்கும். அதில் அவங்க அறநெறிகளாக நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா? ரைட்டு. இதன் தாக்கத்தில் அவை கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் அதுக்கு பேர் என்னதுங்க? கல்லுதல்னு பேர். என்னான்னு பேருங்க? கல்லுதல்னு பேர். சரிதானே? கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கேற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளன. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. சரிதானே? எப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கியங்களில் கல்வி. தமிழ் இலக்கியங்களில் கல்வி. பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதற் பிரிவு என்னான்னு சொல்கிறாங்க? ஓதற் பிரிவுன்னு சொல்கிறாங்க. சரிதானே? கல்வி கற்பிப்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதல் பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என குறிப்பதோடு என் வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்றும் கூறுகிறது. சரிங்களா? அப்போ படிப்பதற்காக அந்த காலத்திலே பிரிந்து சென்றார்கள். படிப்பதற்காக என்ன பண்ணாங்க? ஓதல் பிரிவு. ஓதல்னா படித்தல். சரிங்களா? பிரிந்து செல்லுது. பிரிவுனா பிரிந்திருத்தல். சரிங்களா? அப்போ பிரிந்து போவாங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு படித்தா அவங்களுக்கு பெருமிதம் வரும். படித்தா என்ன வரும்? பெருமிதம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்துள்ளன. சங்க இலக்கியங்களும் கல்வியின் சிறப்பை பெரிதும் போற்றுகின்றன. உற்றுடி உதவியும் குருபொருள் கொடுத்தும் பிட்டுநிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு எழுதியிருக்காங்க. யாருன்னா ஆரியவிடை கடந்த நெடுஞ்செழியன். உற்றுடி உதவியும் குருபொருள் கொடுத்தும் பிட்டுநிலை முனியாது கற்றல் நன்றே. சரிதானே? அப்படின்ட்டு இருக்கு. இது ஷார்ட்கட் எழுதிக்கிங்க. புறம்போக்குக்கு கற்க உதவணும் ஆரிய நெஞ்சே. புறம்போக்குக்கு கற்க உதவணும் ஆரிய நெஞ்சே. புறம்போக்குக்கு கற்க உதவணும் ஆரிய நெஞ்சே. சரிதானே? புறம்போக்கு அப்படின்னா புறநானூரில் இருக்குது. புறம்போக்குன்னு என்ன அர்த்தம்? புறநானூரில் இருக்குது. கற்க உதவணும் அப்படின்னா, சரிங்களா, உற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்றுநிலை முனியாது கற்றால் நன்றே அப்படிங்கிற வரிகள். சரிங்களா? ஆரிய நெஞ்சேன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். என்னதுங்க? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இல்லையாச்சா? புறம்போக்குக்கு கற்க உதவணும் ஆரிய நெஞ்சே. புறம்போக்குக்கு கற்க உதவணும் ஆரிய நெஞ்சே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தவர் என்ற புறநானூற்று அடிகள் பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றதை சிறப்புடன் குறிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? உற்றுடி உதவியும் உதவி பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஆசிரியர் வீட்டுக்கே போயிடுவாங்க, அங்கேயே தங்கிடுவாங்க. அவருக்கு பணிவிடை செய்துக்கிட்டு அங்கேயே படித்து இருந்துட்டு வருவாங்க, அங்கேயே தங்கியிருப்பாங்க தேவைப்பட்டால். சரிதானே? அதுதான் அவங்களுக்கு உதவி பண்ணணும். பொருள் அவங்களுக்கு பொருள் கொடுக்கணும். ஆசிரியருக்கு என்ன பண்ணணும்? பொருள் கொடுக்கணும். சரிதானே? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சங்காலத்தவர் குடும்பம், அரசு, சமூகம் என்று 3 நிலைகளில் சிறப்பினை பெற கல்வி தேவை என்பதனை உணர்ந்து கட்டனர். சங்கால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கி உள்ளது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால்
தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் சமயம் வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது என்னும் மா ராசமாணிக்கனாரின் கருத்து தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது. சரிதானே? எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா கல்வி மொழி வாணிக மொழி எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா மா ராசமாணிக்கனார். யாருங்க? மா ராசமாணிக்கனார். சரிதானே? ரைட்டு. ஒரு தமிழ் அறிஞர் அவர் பல ஆய்வுகளை 10 பாட்டு ஆராய்ச்சியும் கூட ஒரு நூல் எழுதியிருக்கார். நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சரிதானே? ரைட். தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையின் சிறப்பினை எடுத்து கூறுகிறது. சங்கம் என்ற அமைப்பு பலர் கூடி வாதிக்கும் பாங்குடையது. இது தவிர மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற அமைப்புகள் சங்க காலத்திலும் சங்கம் அறிவிய காலத்திலும் கற்பித்தல் பணியை தமிழகத்தில் செய்து வந்துள்ளன. சரிங்களா? மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்த பள்ளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சகாலத்துலேயும் சரி சங்கம் அறிவிய காலத்துலேயும் சரி பார்த்திங்கன்னா ஒரு கற்பித்தல் பணியை மேற்கொண்டு வந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவதும் முக்கியமான கல்வியாக கருதப்பட்டது. கற்பிக்கும் ஆசிரியர்களும் மூவகை பிரிவினராக இருந்தனர். இவர்களிடம் கற்ற மாணவர்களை முறையே சிறுவன், மாணவன், கேட்போன் என்று வகைப்படுத்தினார். சரிங்களா? கற்பிக்கும் ஆசிரியர்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை வகையாக? மூவையாக. இதே போல் கற்ற மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க? சிறுவன், மாணவன், கேட்போன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? 3ஆக சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? ரைட்டு. கணக்காயார் என்னதுங்க? கணக்காயார் எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போம். கணக்காயர்னு யாரை சொல்கிறோம்? எழுத்து, இலக்கியம், உரிச்சொல், கணக்கு. உரிச்சொல்லுக்கு பார்த்திங்கன்னா நிகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவர் கற்பிப்பவர் தான் கணக்காயர். நம்ம கணக்கு வாத்தியார், தமிழ் வாத்தியார், அறிவியல் வாத்தியார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அறிவியல் ஆசிரியர்லாம் சொல்கிறோம்ல, அதுபோல் எப்படின்னா வகைப்படுத்தலாம் அப்படின்னா கணக்காயர் அப்படின்னா அவர் எழுத்து சொல்லிக் கொடுப்பார், இலக்கியம் சொல்லிக் கொடுப்பார். சரிதானே? அப்புறம் உரிச்சொல்லும் சரிங்களா? அப்புறம் நிகண்டுன்னு இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. கணக்கும் கற்பிப்போர்னு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களையும் கற்பிப்போர். ஆசிரியர்னு யாரை சொல்லுவாங்க? தொடக்கத்தில் 3 இலக்கணம் தான். என்னன்னாங்க? எழுத்து, சொல், பொருள். சரிங்களா? அப்புறம் தான் யாப் மணின்னு வந்துருச்சு. அப்போ தொடக்கத்தில் 3ஆக இருந்து பின்னாடி 5ஆக மாறிய இலக்கணத்தையும் அதற்கான இலக்கியங்களையும் யார் கற்பித்தாங்களோ அவங்க தான் யாருங்க? ஆசிரியர். அவங்க தான் யாருங்க? ஆசிரியர். அடுத்து குறவர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? குறவர் கொடுத்துருக்காங்க. சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர். சமய நூலும் தத்துவ நூலும். சரிங்களா? அப்போ மதம் சார்ந்த நூல்களும் அதுக்கப்புறம் பார்த்தி தத்துவம். மதத்தில் என்ன சொல்லியிருந்துருக்காங்க, தத்துவத்தில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க. அவர் எவரை அழைக்கிறோம்? குறவர்னு. அதனால தான் சைவ சமய குறவர்னு சொல்கிறோம். சைவ சமய குறவர்னு சொல்கிறோம். யாரெல்லாம்? சரிங்களா? சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறோம். சரிங்களா? திருஞான சம்பந்தர், சரிங்களா, திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சரிங்களா? அப்பர்னாலும் திருநாவுக்கரசர் தான் ஒருத்தர் தான். இதனங்க சாம்பார் நாக்கை சுட்டுடிச்சு மாமான்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோமா? சாம்பார் நாக்கை தெருனா எழுதிங்க. சாம்பார் நாக்கை சுட்டுடிச்சு மாமா. சாம்பார் நாக்கை சுட்டுடுச்சு மாமா. சுட்டு விட்டது மாமா. சாம்பார் நாக்கை சுட்டு விட்டது மாமா. சரிங்களா? சாம்பார் அப்படின்னா திருஞான சம்பந்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்கு தான். சரி தானே? வேறு எதுவும் நினைக்கக்கூடாது. நாக்கைனா திருநாவுக்கரசர். நாக்கை என்னதுங்க? திருநாவுக்கரசர். சுட்டு விட்டது அப்படின்னா சுந்தரர். சுட்டு விட்டது என்னதுங்க? சுந்தரர். மாமானா மாணிக்கவாசகர். மாமானா என்னதுங்க? மாணிக்கவாசகர். இவங்கள தான் சைவ சமய குறவர்கள்னு சொல்லுவோம். சைவ சமய. அப்போ சமய நூலும் தத்துவ நூலும் யார் சொல்கிறாங்களோ அவங்க குறவர்னு சொல்லியிருக்காங்க. சைவ சமயத்துக்கான நூல்களை பண்ணதால் இவங்க என்ன பண்ணுறாங்க? சைவ சமய குறவர்கள்னு சொல்கிறாங்க. நிறைய நூல்களை எழுதினாங்க, உங்களுக்கு தெரியும். இல்லை, சைவ சமயம் பரவுவதற்கு காரணமாக இருந்தார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளிகள்லாம் நம்ம கலைகள், கல்வி போன்றவற்றை கற்பிக்கும் இடங்களாக விளங்கின. மன்றங்கிறது பார்த்திங்கன்னா கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்தது. சரிதானே? இங்கே ஏற்கனவே பள்ளிகள்னால் கலைகள், கல்வி அதெல்லாம் கற்பிக்கும் இடங்கள். அதெல்லாம் என்னதுங்க? கற்பிக்கும் இடங்கள். அதே சமயத்தில் மன்றம்னா கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடமாக திகழ்ந்தது கொடுத்துருக்காங்க. சான்றோர் அவை செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்தது. சான்றோர் அவை பார்த்திங்கன்னா செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக
இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்களா? சரி, ரைட்டு. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று பெரிய திருமொழியும். சரிங்களா? கல்வி கற்பிக்கக்கூடிய இடங்களை, சரிதானே, பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது எதுங்க? பெரிய திருமொழி. என்னதுங்க? பெரிய திருமொழியும். ஓதும் பள்ளி என்று திவாகர நிகண்டும். ஓதும் பள்ளின்னு சொல்லக்கூடியது எதுங்க? திவாகர நிகண்டும். சரிங்களா? கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன. இதெல்லாம் கேட்பாங்க. சரிதானே? இது தமிழக பண்பாடு, சரிங்களா, வரலாறு, இதெல்லாம் ஜிஎஸ் சிலபஸ்லேயும் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பெரிய திருமொழி என்னன்னு சொல்லுது? பள்ளின்னு சொல்லுது. அதேமாரி ஓதும் பள்ளின்னு சொல்லக்கூடியது எதுங்க? திவாகர நிகண்டு. கல்லூரின்னு சொல்லக்கூடியது எதுங்க? சீவக சிந்தாமணி. எதுங்க? சீவக சிந்தாமணி. சரிதானங்க? சரி, ரைட். இப்போ ஷார்ட்கட் எழுதிங்க. பெரிய பள்ளியில் திரு திருவென்று முடித்தான். பெரிய பள்ளியில் திரு திருவென்று முடித்தான். பெரிய பள்ளியில் திரு திருவென்று முடித்தான். இல்லையாச்சா? பெரிய பள்ளினா என்னதுங்க? சரிங்களா? பெரிய பள்ளி அப்படின்னா பெரிய அப்படின்னா பெரிய திருமொழின்னு அர்த்தம். பள்ளினா பள்ளி தான். திரு திருவென்று முடித்தானா அது திருமொழின்னு வந்திருக்கா? சரி, ஓகே. அடுத்து என்ன இருக்குது? ஓதும் பள்ளின்னு சொல்லக்கூடியது எதுங்க? திவாகர நிகண்டு. ஓதும் பள்ளின்னு சொல்லக்கூடியது எதுங்க? திவாகர நிகண்டு. ஓதும் பள்ளின்னு சொல்லக்கூடியது திவாகர நிகண்டு. சரிதானே? அதை பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு என்ன ஷார்ட்கட்டு? பள்ளிக்கூடத்தில் திவாகர் ஓதுகிறான். 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 சரிதானே? அடுத்து என்ன இருக்குது? என்னதுங்க? சரிங்களா? கல்லூரின்னு சொல்லக்கூடிய எதுங்க? சீவக சிந்தாமணி. கல்லூரின்னு சொல்லக்கூடிய எதுங்க? சிவி சிங்காரச்சிக்கிட்டு சிந்தாமணி கல்லூரி போகிறா. சிவி சிங்காரச்சிக்கிட்டு சிந்தாமணி கல்லூரி போகிறா. சிந்தாமணி கல்லூரி போகிறா. சிவி சிங்காரச்சிக்கிட்டு சிந்தாமணி கல்லூரி போகிறா. சரிதானே? என்ன பொருள்? சரிங்களா? சிவ சிந்தாமணி பார்த்தீங்கன்னா கல்லூரின்னு சொல்லுகிறது. சிவ சிந்தாமணி என்ன சொல்கிறது? கல்லூரின்னு சொல்லுது. சரிதானே? ஓகே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? கற்றலுக்கு உதவும் ஏட்டுக்கற்றைகளை ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் அப்படின்லாம் சொன்னாங்க. சரிதானே? கற்றலுக்கு உதவக்கூடிய ஏட்டுக்கட்டைகள் என்ன சொன்னாங்க? ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் அப்படிலாம் பல பெயர் கிடைத்தனர். முன்மூன்றும் ஓலைக்கற்றையும் பின்னிரண்டும் உட்பொருட்களையும் சிறப்பாக குறித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே?
ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த சமண பௌத்த பள்ளிகள். சமண பௌத்த பள்ளிகள் கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 கொடைகளும் சமண சமயத்தின் தலையாய அறங்களாகும். சரிங்களா? சமண சமயத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. சமண சமயத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் மலைக்குகையில் தங்கினர். அவர்கள் தங்கள் தங்குமிடங்களிலேயே கல்வியும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு கற்பித்தனர். பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். குறிச்சிக்கணும். சரிங்களா? பள்ளி அப்படிங்கிற சொல்லுக்கு என்னங்க பொருள்? படுக்கைன்னு ஒரு பொருள் இருக்குது. சரிதானே? படுக்கைன்னு பொருள் இருக்குது. சரிதானே? ஏன்னா எங்கள் மாணவர்கள் அங்கேயே தங்கியிருந்தாங்க, அது அங்கே தான் படுத்துருந்தாங்க, அதனால தான் படுக்கைன்னு பேர். சரிங்களா? அப்போ ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தான் அந்த காலத்துலலாம். சரிதானே? அவர்களின் படுக்கைகளின் மீது மாணவர்கள் அமர்ந்து கட்டதனால் பள்ளிக்கூடம் கல்விக்கூடம் பள்ளிக்கூடம் என அழைக்கப்படலாயிற்று. அதனால தான் கல்விக்கூடத்தை நம்ம பள்ளிக்கூடம்னு சொல்லியிருக்கோம். பள்ளி என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களின் குடையாகும். நம்ம சமண பள்ளி, பௌத்த பள்ளி அப்படிங்கிறோம். அந்த பள்ளிங்கிற சொல்ல யார் கொடுத்தது அப்படின்னா யாருங்க? சமண சமயமும் பௌத்த சமயமும். அதான் அவர்களின் கொடைன்னு கொடுத்துருக்காங்க. அவர்களின் கொடைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன இருக்குது? சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசைகளுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி திருச்சி மலைக்கோட்டையிலும் தமிழகத்தின் புகழ்பெற்ற சமணக்கூட்டான கழுகுமலையிலும் உள்ள கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சரிதானே? அப்போ ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் படுக்கைகள் எடுத்திருக்காங்க. அதை பற்றி செய்திகள் மலைக்கோட்டையிலையும் அதுக்கப்புறம் கழுகுமலையிலையும் இருக்குது. மலைக்கோட்டையிலையும் வேறு எங்கே இருக்குது? கழுகுமலையிலையும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படிச்ச நெக்ஸ்ட் ஒன். ஓகே. அதுக்கு அடுத்த பேராவில் வந்தவாசி அருகே உள்ள வேடல் என்னும் ஊரில் போனதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். கழுகை சமைத்தால் கல்லல் அடிப்பனா சொல்லியிருக்கோமா? கழுகை சமைத்தால் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கா? துணையாக வருவது தூயின் இருக்கு இல்லையா? அதுதானே சொல்கிறீங்க? ஓகே. கல்வியின் சிறப்பு. கல்வியின் முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது திருமந்திரம். துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது எதுங்க? திருமந்திரம். துணை வருவதற்காக மந்திரம் சொல்லணும். திருமணத்துக்கு மந்திரம்லாம் சொல்லுவாங்களே, அதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. துணை வருவதற்காக மந்திரம் சொல்லணும். துணை வருவதற்காக மந்திரம் சொல்லணும். துணை வருவதற்காக மந்திரம் சொல்லணும். நீங்கள் ஷார்ட்கட்டை திரும்ப சொல்லணும். துணை வருவதற்காக மந்திரம் சொல்லணும். சரிதானே? அப்போ துணையாக வருவது தூய நற்கல்வி. மந்திரம் அப்படின்னா திருமந்திரம். மந்திரம்னா என்னதுங்க? திருமந்திரம். சரிதானே? ஓகே. ரைட்டு. அடுத்து என்ன இருக்குது? கல்வி அழகே அழகு நாலடியார். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது எதுங்க? நாலடியார். சரிங்களா? நான் கல்வி அழகுன்னு சொன்னால் 4 அடி அடிப்பேன். கல்வி அழகு என்று சொன்னால் கல்வி அழகு என்று சொன்னால் கல்வி அழகு என்று சொன்னால் 4 அடி அடிப்பேன். கல்வி அழகு என்று சொன்னால் 4 அடி அடிப்பேன். கல்வி அழகுனா கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது. 4 அடி அடிப்பேன் என்ன அர்த்தம்? 4 அடியார்னு அர்த்தம். என்னென்னு அர்த்தம்? 4 அடியார்னு அர்த்தம். அடுத்து என்ன இருக்குது? இளமையில் கல். யார் சொன்னது? ஔவையார். யார் சொன்னது? இளமையில் கல்லாவிட்டால் ஔவையார் ஆகும் வரை கல்ல வேண்டும். இளமையில் கல்லாவிட்டால் சின்ன வயசுலேயே படிச்சிடணும். இல்லைனா ஔவையார் ஆகிற வரைக்கும் ஔவையாரும் நமக்கு ஒரு பாட்டியோட உருவம் தானே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இளமையில் கல்லாவிட்டால் ஔவையார் ஆகும் வரை கல்ல வேண்டும். கல்ல வேண்டும்னா கற்க வேண்டும் தான். இளமையில் கல்லாவிட்டால் ஔவையார் ஆகும் வரை கற்க வேண்டும்.
ஔவையார் ஆகும் வரை கற்க வேண்டும். இல்லையாச்சா? அடுத்து என்ன இருக்கு? 3 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, வந்தவாசிக்கு அருகே உள்ள வந்தவாசி அருகே உள்ள வேடல் என்னும் ஊரில் பார்த்தீங்கன்னா சமணப்பள்ளியில், அங்கேருந்து ஒரு சமணப்பள்ளியில் ஒரு பெண் சமண ஆசிரியர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். எத்தனை மாணவர்களுக்கு? 500 மாணவர்களுக்கு முன்னாடியே. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா வந்தவாசி பக்கத்தில் வேடல் அப்படிங்கிற ஊர், வந்தவாசி பக்கத்தில் வேடல்ங்கிற ஊர். சரிங்களா? வந்தவாசியில் வேடன், ஷார்ட்கட் போட்டுருங்க. என்ன ஷார்ட்கட் சொல்லிடுங்க? சரி, எழுதிங்க. வந்தவாசியில் வேடன், வந்தவாசியில் வேடன், வந்தவாசியில் வேடன் பெண்ணுக்கு, வந்தவாசியில் வேடன் பெண்ணுக்கு 500 ரூபாய் கொடுத்து பாடம் நடத்த சொன்னான். 500 ரூபாய் கொடுத்து பாடம் நடத்த சொன்னான்.